ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி போண்டா போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம மரவள்ளி கிழங்குல சிப்ஸு சாப்பிட்ருப்போம், அப்படி இல்லை அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நீங்கள் மரவள்ளி கிழங்குல போண்டா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போண்டாக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு போண்டா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த தேங்காய் சட்னியோட மரவள்ளி கிழங்கு போண்டாவை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல போண்டா போடுறதுக்கு நம்ம இந்த ஸ்கின்னெல்லாம் இப்போ சீவி எடுத்துடலாம். பாருங்கள், இதில் மெழுகு தடவி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கின்னெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மரவள்ளி கிழங்கை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. விசிலெல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ எக்ஸஸ் வாட்டரெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி கிழங்கு எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிழங்க தாளிச்சுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண ஒரு வெங்காயம், கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மரவள்ளி கிழங்கு வேக வைக்கும்போது சால்ட்டு போடலை. ஸோ கிழங்குக்கும் சேர்த்து சால்ட்டு போட்டிருக்கேன். மரவள்ளி கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நார் நாராக இருக்கும். இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், மல்லித்தலை தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலை அப்படின்னா போட்டுக்குங்க கொஞ்சம். இப்போ கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம், இல்லைன்னா ஒட்டும்.
உருண்டை போட முடியாது. இந்த மாதிரி ஆயில் தடவி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கிங்க. இதான் இந்த மாதிரி கூட உருட்டி போடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பிஞ்சு ஜிலேபி பவுடர். அது போட்டால் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு வாட்டர் ஊற்றி இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் போண்டா. இப்போ போண்டா போட்டு எடுக்கலாம் வாங்க. இப்போ போண்டா போடுறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு போண்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மரவள்ளி கிழங்கு போண்டா இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.